அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? கோபிலேருந்து வரேங்க. வார சந்தைக்கு வருவீங்களா? இல்லை இல்லை, நான் சந்தைக்கு இதுதான் முதல் டைம். முதல் டைமுங்களா? சரிங்கண்ணா. மாடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? மாடு வாங்குறதுக்கு தான் வந்தேங்க. சரிங்கண்ணா. எருமை தான் வாங்கியிருக்கீங்க? எருமை மட்டும்தான் ஒன்று தான் வாங்கியிருக்குறேங்க. சரிங்கண்ணா. வீட்டில் வந்து எருமை தான் இருக்குங்களா மாடு இருக்குங்களா? எருமை தான் இருக்குதுங்க. வீட்டில் மாடெல்லாம் கிடையாதுங்களா? மாடு வச்சிருக்கிறது இல்லைங்க. மாடு ராசி எருமை ராசி. சரிங்கண்ணா. இது ஒன்லைன் நாங்கள் 10 வயசு பையன்லேருந்து எருமை தானுங்களா? எத்தனை வருஷமாக எருமை வச்சிருக்கிறீங்க? நாங்கள் 3 தலைமுறையும் வச்சிருக்கிறோங்க. எருமையாக தான். சரி சரி சரி. எருது 2, எருமை 4. எங்கள் அம்மாவோட எருமையை தான் வச்சுருந்தாங்க. அவங்க மாடு செட் ஆகல. அதே மாதிரி தான் மாடு வாங்குறது இல்லைங்க. சரிங்கண்ணா. இந்த எருமை எவ்வளோக்கு வாங்கினீங்க? 70,000. சரிங்கண்ணா. நீங்களா வாங்கினீங்களா இல்லை கமிஷன் கொடுத்து வாங்கினீங்களா? இல்லை இல்லை, கமிஷன் தானே இருந்தாலும் சொந்தாது சும்மா சிம்பிளாக கமிஷன் தான். சரி சரி சரிங்கண்ணா. எவ்வளோக்கு வாங்கினீங்க எருமை? இதான் 70,000. 70,000ங்களா? பால் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க? பால் இப்போ தான் முந்தானத்தான் கண்ணு போட்டிருக்குங்க. 2 நாள் தான் ஆகுங்க. சரி சரி சரி. அப்புறம் ஒன்றும் சீப்பாலெல்லாம் போனதுக்கு சுத்தமாக நல்ல பால் ஆகிறதுக்கு இன்னொரு 5-6 நாள் ஆகுங்க. சரி சரிங்க. இங்கேருந்து போகிறதுக்கு வண்டி வாடகைலாம் எவ்வளோங்கண்ணா வரும்? வண்டி வாடகை 1000. 1000மா?